வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷலான நிகழ்ச்சியை தொடங்கிடுவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2. அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஆப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 8. பட் ஓப்பனிங்கே ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவாங்க. அதாவது நம்ம ப்ரூஸ்க்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிரைமலி கேங்க்கும் சண்டை வந்துருங்க. எதனால இவங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் மேட்சஸ் இறந்து போயிருப்பான். ஆனா அவன் இறந்து போகும்போது அவன் கூட கடைசியா இருந்தா நம்ம ப்ரூஸ் தாங்க. சோ அதனால மேட்சஸ் கணிக்கு என்னதான் நினைச்சுங்கிறத பத்தி நம்ம ப்ரூஸ் கிட்ட இவங்க எல்லாருமே கேட்க, அப்பதான் நம்ம ப்ரூஸ் சொல்லியிருப்பான், இந்த ஆர்கம் கம்பெனி பில் பண்ணிருக்க ஜேகே ஹோல் க்ரூ மெம்பர்ஸ்ல நம்ம ப்ரூஸ் அந்த க்ரூவோட க்ரூவா உள்ள போயிட்டு அந்த ஆர்கம் பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக தான் மேட்சஸ் அனுப்பியிருப்பான். ஏன் மேட்சஸ் அனுப்பியிருப்பானா, நம்ம ப்ரூஸ்க்கு அந்த பாம்பு பிளாஸ்ட் அப்போ கையில அடிபட்டிருக்கோங்க, அதனால தான் மேட்சஸே அனுப்பியிருப்பானே. பட் மேட்சஸ் நம்ம ப்ரூஸ் கிட்ட அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எடுத்துட்டு வராம ஒரு வாரத்துக்கு அந்த க்ரூ மெம்பர்ஸோடவே இருந்து அந்த ஆர்கம் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இவன் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து கொடுத்திருப்பான். ஏன்னா ப்ரூஸ்க்கு ஏதோ ஒரு விதத்துல இவனும் ஒரு நன்றி கடனா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணிருப்பானே. ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரூஸ் கிட்ட மேட்சஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் உடம்புல இருக்கிற ரத்தம் மொத்தமா வெளியே வந்து நம்ம ப்ரூஸ் கண்ணு எதிர்க்கவே இறந்து போயிடுவாங்க. சோ இதுக்கிட்ட நம்ம கிரைமலி கேங் பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. அண்ட் முக்கியமா இந்த இடத்துல நம்ம ப்ரூஸ் தான் பேட்மேன்ங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியுங்க. சோ உன்னோட சுயநலத்துக்காக நீ அவனை கொன்னுட்டடாங்கிற மாதிரி அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆல்சோ பேட்மேனை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏன் எங்ககிட்ட இத்தனை வருஷம் நீ சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த சண்டையே ஆரம்பிச்சிருக்கும். சோ அதனால ப்ரூஸ் அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ண. பட் அப்படியே பேரலா இந்த சைடு மேட்சஸோட டெத்துக்கான காரணமா இருக்கிற விஷயத்தை நம்ம ப்ரூஸ் தேடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அப்படி கண்டுபிடிச்ச நம்ம மேட்சஸோட பிளட்ல ஒரு ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்குங்கிற விஷயத்தை நம்ம ஆல்ஃபா தான் லண்டனுக்கு போயிட்டு அங்க இருந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருப்பாரு. சோ அதனால ப்ரூஸ் மேட்சஸ் எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை தேடி பார்த்ததுல அவனுக்கு சில டாக்டர்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த டாக்டர்ஸோட நேம்ஸ்ல காத்தமோட ரொம்ப ரிலேட்டடான டாக்டர் யாருன்னா வீகோரோட டைரக்டரா இருக்க டாக்டர் விக்டர் ஃப்ரைஸ். சோ அதனால அந்த பாக்டீரியா பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் அந்த வீகோர் கம்பெனில இருக்குமாங்கிறத செக் பண்றதுக்காக நைட்டோட நைட்டே அங்க செக் பண்றதுக்காக ப்ரூஸ் கிளம்பி போயிருப்பாங்க. பட் அங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க டாக்டர் ஃப்ரைஸை மீட் பண்ணிடுவான். சோ அதனால அவருக்கு எந்த விதமான சந்தேகமும் வராத மாதிரி நம்ம ப்ரூஸ் பேச்சு கொடுத்துக்கிட்டு அந்த பாக்டீரியா பத்தி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க, அவன் நினைச்ச மாதிரி அந்த ஏன்ஷியன்ட் டைப் ஆஃப் பாக்டீரியா அங்கதான் இருந்திருக்கும். சோ மேட்சஸோட பிளட்ல இருந்த அந்த பாக்டீரியா இங்க தாங்க உருவாயிருக்கு. சோ அதனால ப்ரூஸ் வந்த வேலை முடிஞ்சு நான் கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க டாக்டர் விக்டர் ஃப்ரைஸ் மிஸ்டர் ஃப்ரீஸா மாறி நம்ம ப்ரூஸை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத தான் நம்ம இஷ்யூ நம்பர் 8ல பார்க்க போறோங்க. சோ தொடங்குவோமா? இங்க ப்ரூஸ் இந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு பார்க்க, அப்போ வேலன் உன்னால இங்க இருந்து ஓட முடியும் மட்டும் நினைக்காத ப்ரூஸ், உன்னால எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸை தடுக்க பார்ப்பான். பட் அப்படியே பேரலா இந்த சைடு நம்ம வீக்கோர்ல மிஸ்டர் ஃப்ரீஸ் நம்ம ப்ரூஸ் அவன் லேபுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்க தப்பிக்க முடியாத நிலைமை, அங்க தப்பிக்க முடியாத சூழ்நிலை. செம்மையான பேரலல்ல. தென் மிஸ்டர் ஃப்ரீஸ் ஆல்ரைட் மிஸ்டர் பெனிவொர்த், ஓ உன்னோட பேர் எதுவானா இருக்கலாம்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸோட ட்ரெஸ் ரிமூவ் பண்ண பார்ப்பான். அப்ப ப்ரூஸ் மிஸ்டர் ஃப்ரீஸோட கழுத்தை நெரிக்கலான்னு பார்க்க, அகைன் மிஸ்டர் ஃப்ரீஸ் ஈஸி நவ் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸோட கையை ஃப்ரீஸ் பண்ணி கான்சியஸ் இழக்க வச்சிருவான். தென் கண் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரூஸ்க்கு தெரிய வருது நம்ம ப்ரூஸ் ஒரு கண்ணாடி டேங்க்குள்ள இருக்கான்னு. அண்ட் அகைன் மிஸ்டர் ஃப்ரீஸ் அங்க இருக்கிற மிஷினை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு, குட் நல்லா தூங்க இருப்பதா நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் உன்னால அந்த ஐஸ்ல தூங்க முடியாது, ஏன்னா அந்த வலி உன்னை கண்டிப்பா தூங்க விடாது. எஸ் கண்டிப்பா உன்னை விடாது. அண்ட் உன்னை சுத்தி பாத்தியா நீ எவ்வளவு பெரிய கம்பெனிக்குள்ள இருக்குன்னு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த காத்தம்ல இருக்கிற பயங்கர வெல்த்தியஸ்டான மெம்பர்ஸ்ல இருக்கிற அந்த பவர்ஃபுல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அண்ட் இவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையோட முடிவுல தான் இங்க வந்தாங்களே, ஏன்னா இந்த ஐஸ் இவங்களை காப்பாத்தணும்னு நம்பினாங்க. அண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கான வழியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு லைஃப் கிடைக்கும்னு நினைச்சாங்க. பட் ஐஸ் ஒன்னு சால்வேஷன் கிடையாது, அது ஒன்லி மறக்கிறதுக்கு மட்டும்தான். இட்ஸ் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஃப்ரீஸ் அந்த மிஷின் ஆக்டிவேட் பண்ணிடுறாருங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ரூஸ் இந்த கண்ணாடி டேங்க்குள்ள பயங்கர கோல்டான வாட்டர் ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அகைன் மிஸ்டர் ஃப்ரீஸ் இப்போ உன்னோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் அப்போ உன்னோட பிரெயின்ல இருக்கிற ஹீட் குறையறதையும் உன்னால நல்லாவே உணர முடியும். பட் கவலைப்படாத, இந்த வலி எல்லாம் கடந்து போயிடும் இந்த குளிருக்கும் நெருப்புக்கும் முன்னாடியே. பட் கண்டிப்பா 30 வருஷத்துக்கு இல்ல அதுக்கும் மேல நீ சாகணும்னு நினைப்ப, ஏன்னா வலி அந்த அளவுக்கு இருக்கதான் போகுது. ஆனா அதுக்கப்புறம் நீ இதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவ, ஏன் அந்த வலியை கூட நீ விரும்ப ஆரம்பிப்ப அப்படின்னு மிஸ்டர் ஃப்ரீஸ் சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுவாருங்க. பட் அப்படியே நம்ம அங்கிருந்து கட் பண்ணி ப்ரூஸ் அண்ட் வேலன் கிட்ட தான் வரும். இங்க நம்ம ப்ரூஸ் நம்ம வேலன் தடுக்க பார்த்திருப்பால, அதனால ப்ரூஸ் என்ன உன்னை ஹர்ட் பண்ண வச்சிடாத, நீ ட்ரை பண்ணலாம், ஆனா நீ இந்த இடத்தை விட்டு மட்டும் போனா ஒண்ணு மட்டும் நான் வச்சுக்கோ, மேட்சஸ் உன்னோட ஒரு பெட்டரான ஒருத்தனு அப்படின்னு நம்ம வேலன் சொல்ல, அதுக்கு அகைன் ப்ரூஸ் அப்படின்னா நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, அதுக்கு வேலன் அதை நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒரு கேவலமான கோலை, உன் பேட்மேனே சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்னு நம்ம வேலன் சொல்லியிருப்பாங்க. பட் அதை கிட்ட நம்ம ப்ரூஸ்க்கு பயங்கரமா ட்ரிகர் ஆகி நம்ம வேலன் அடிச்சிடறான். பட் அப்படியே பேரலா இந்த கோல்டு வாட்டர்ல ஃப்ரீஸ் ஆயிட்டு நம்ம ப்ரூஸ் கிட்ட தான் வரும். இங்க நம்ம ப்ரூஸ்க்கு சில விஷயங்கள்லாம் அவன் கண்ணு எதிர்க்க வந்துட்டு போயிட்டு இருக்க, பேக்ரவுண்ட்ல நம்ம ப்ரூஸ் என்னோட ஒவ்வொரு செல்லும் கதற ஆரம்பிச்சது, இங்க எந்த இடமும் இல்ல, எந்த உணர்வும் இல்ல, எந்த நினைவோ இல்ல, ஐம் நத்திங், ஆனா இந்த வேதனை அப்படின்னு நம்ம ப்ரூஸ் சொல்ல, அகைன் நம்ம வேலன் ப்ரூஸ் கிட்ட தான் வரும். இங்க ப்ரூஸ் பட் நான் ஒரு கோலல அப்படின்னு சொல்ல, அதுக்கு வேலன் ஆமா நீ ஒரு கோலை தான், சி ஆஸ் எங்கிட்ட சொன்னா நீ அந்த பிளாக் மாஸ்க்கு பிடிக்கிறதுக்காக திரும்ப வரத்துக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த போட்டை நோக்கி குதிச்சேன்னு, ஆமா அதுல என்ன இப்போ அப்படின்னு நம்ம ப்ரூஸ் சொல்லிக்கிட்டே நம்ம வேலன் அடிக்கலான்னு வர, ப்ரூஸ் நம்ம வேலன் ஈஸியா டாட்ஜ் பண்ணி அது ஒரு சூசைட் மிஷின் லைக் திஸ் ஒன் அப்படின்னு நம்ம ப்ரூஸை போட்டு வேலன் பொழந்துடுறாங்க. பட் அகைன் நம்ம இந்த சைடு ப்ரூஸ் கிட்ட தான் வரும். அண்ட் பேக்ரவுண்ட்ல ப்ரூஸ் அண்ட் இந்த டேங்கும் ஃபில் ஆயிட்டு இருக்கு, அண்ட் இந்த லிக்விடும் ரொம்ப கோல்ட் ஆயிட்டே தான் இருக்குது. பட் எனக்கு போதுமான நேரம் இல்ல,
கம் ஆன் ரீச் அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவன் அடிப்பட்ட கையில இருக்கிற அந்த வெப்பனை யூஸ் பண்ண பாக்குறான். பட் வேலன் நம்ம ப்ரூஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த கான்வர்சேஷனையும் இங்க பிளாஷ்பேக் சீக்வன்ஸோட வச்சு காட்டுறாங்க. இங்க வேலன் ஜஸ்ட் லைக் எல்லா டாரையும் சூஸ் பண்ற மாதிரி தான் அவன் எடுத்தான் மேட்சஸ். ஏன்னா அவனால அதை கடந்து வர முடியாது ப்ரூஸ். ஏன்னா உன்னோட அப்பா தான் அவனை கூட்டு வரதுக்காக திரும்ப போனாரு, லைக் ஒரு கடைசி வாய்ப்பா. சோ அதனால உன்னோட அப்பா நம்ம கூட உள்ள இல்லாம வெளியே இருந்ததுக்கான காரணம் தான் தானே மேட்சஸ் அவன் மேலே பழிய போட்டுக்கிட்டான் அப்படின்னு வேலன் சொல்ல, அதுக்கு ப்ரூஸ் எங்க அப்பா வெளியே இருந்ததுக்கான காரணம் எங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரூஸ், உங்க அப்பா ஏன் வெளில இருந்தாருன்னு. பட் மேட்சஸ் அந்த தப்பு நடந்ததுக்கான காரணம் அவன் தான் நினைச்சான். ஜஸ்ட் லைக் உன்ன மாதிரி தான். ஏன்னா நீயும் அந்த காம்படிஷன் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்ததுனால தான் அந்த ட்ரிப்புக்கு நம்ம போகணும்னு உன் மேல பழிய போட்டுக்கிட்ட. அதே மாதிரி தான் அவனும் பண்ணான். அண்ட் அத்தனை வருஷமும் அவன் அந்த குற்ற உணர்ச்சியால தான் பாதிக்கப்பட்டு இருந்தான், அதுவும் அவன் ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு ஆகிற வரைக்கும் அப்படின்னு நம்ம வேலன் சொல்ல, இந்த சைடு நம்ம ப்ரூஸ் அவன் அடிப்பட்ட கையில போட்டு அந்த வெப்பனை யூஸ் பண்ணி அந்த கண்ணாடி உடைக்கிறதுக்காக ஷூட் பண்ணிருப்பான். பட் என்னதான் அவன் ஷூட் பண்ணியிருந்தா அந்த கிளாஸை போய் ஹிட் பண்ணியிருந்தாலும் அந்த கிளாஸ் உடஞ்சிருக்காது. ஸோ அதனால அகைன் நம்ம ப்ரூஸ் ஷூட் பண்ணிருப்பான். பட் அப்படியே இந்த சைடு நம்ம ப்ரூஸ் அடிச்ச வேலன் நீ அந்த இடத்துல இருந்தியா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ப்ரூஸ்க்கு ஹெல்ப் பண்ண நம்ம ப்ரூஸ் செகண்டா ஷூட் பண்ண அந்த மினி பேட் கரெக்டா அந்த கண்ணாடி போய் ஹிட் பண்ணி கிராக் பண்ணிடுங்க. பட் அப்படியே நம்ம மிஸ்டர் ஃப்ரீஸ் கிட்ட தான் வரும். இங்க மிஸ்டர் ஃப்ரீஸ் ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட பேசிட்டு இருப்பான். இந்த பாக்டீரியாவை கண்டே பிடிக்க முடியாத மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிடுச்சு. அண்ட் என்னோட ஸ்னோஃபால் அதுல ஒவ்வொரு கிறிஸ்டல்லையும் ஒரு மார்க்கர் இருக்குது. சோ யாரோட ஸ்கின் டச் பண்ணாலும் அதை உங்களால ரீட் பண்ண முடியும் அப்படின்னு மிஸ்டர் ஃப்ரீஸ் சொல்ல, அதுக்கு அந்த அன்னோன் பர்சன் நான் அந்த அப்லோடிங் டேட்டாவை தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சிட்டில இருக்க 92% ஆஃப் த பீப்பிளையும் என்னால பார்க்க முடியுது. கோஹரண்ட் ஜெனடிக் ப்ரொஃபைல்ஸ். சோ வெல் டன். அண்ட் அந்த மெலோன் மேன் மூலியமா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்ததா அப்படின்னு அந்த அன்னோன் பர்சன் கேட்க, அதுக்கு மிஸ்டர் ஃப்ரீஸ் அதை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல, பட் மெலோன் யாருமே இல்லாத ஒருத்தன். சோ அவனுக்காக யாராவது என் கதவை நாக் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்ல அப்படின்னு மிஸ்டர் ஃப்ரீஸ் சொல்லும் போதே நாக் நாக் அப்படின்னு நம்ம ப்ரூஸ் பேட்மேன் சூட்டை போட்டு வந்திருப்பான். அண்ட் பேட்மேனை பார்த்த மிஸ்டர் ஃப்ரீஸ் பேட்மேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு பேட்மேன் உனக்கு வலினா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹீட் பிளாஸ்ட் எடுத்துட்டு பாருங்க. அண்ட் பேட்மேனுக்கும் மிஸ்டர் ஃப்ரீஸ்க்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பேக்ரவுண்ட்ல பேட்மேன் அவன் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான். அவனோட பாடி டெம்பரேச்சர் 96% மேல வரல. சோ ஸ்டில் பிளட் கோல்டாவே தான் இருக்குது. அண்ட் அவன் என்னோட பயங்கர ஃபாஸ்டா இருக்கான். சோ அவனை ஸ்லோ பண்ணு பேட்மேன் அப்படின்னு நம்ம பேட்மேன் அவரோட ஹீட் பிளாஸ்ட்டை வச்சு மிஸ்டர் ஃப்ரீஸோட ஃபேஸை பொசிக்கிறாருங்க. அண்ட் அகைன் பேக்ரவுண்ட்ல அண்ட் அவன் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் தான் இருக்கான் உன்னை விட. அண்ட் ஸ்டில் உன்னோட ஷிவரிங்கை நீ மறைக்கிறதுக்காக நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஸோ அவனை வீக் பண்ணு பேட்மேன், அவன் நர்வ்ஸ் பண்டில்ஸை பாரு அப்படின்னு நம்ம பேட்மேனோட கேப்பை யூஸ் பண்ணி மிஸ்டர் ஃப்ரீஸை அட்டாக் பண்ணிருப்பாரு. ஆனால் மிஸ்டர் ஃப்ரீஸ் அதை எல்லாத்தையுமே டாச் பண்ணிடுறான். அண்ட் அகைன் பேட்மேன் அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இரு அண்ட் அவனை அப்பர் ஆங்கிள் போக விட்டுறாத. நம்ம பேட்மேன் சொல்லி முடிக்கிறதுக்கு மிஸ்டர் ஃப்ரீஸ் அப்பர் ஆங்கில போயிட்டு நம்ம பேட்மேனை ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க. அண்ட் அகைன் பேக்ரவுண்ட்ல பேட்மேன் ரொட்டேட்டட் கிளிப் ஷாட்டா அண்ட் நான் மூச்சு ஓடும்போது ரிப்போன் ஸ்பிளிட் ஆகிறது என்னால உணர முடியுது அப்படின்னு பேட்மேன் சொல்ல, இந்த சைடு நம்ம வேலன் ப்ரூஸ் கிட்ட நாங்க என்ன முடிக்கல மேன் கமான் ஏஞ்சிடு அப்படின்னு நம்ம ப்ரூஸ் தூக்கி இருப்பான். அண்ட் அகைன் இந்த சைடு நம்ம பேட்மேன் இவ்வளவுதான் உன்னால முடியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு மிஸ்டர் ஃப்ரீஸ் உனக்கும் வலினா ரொம்ப பிடிக்கும் போல, நைஸ் நீ ஒரு கரெக்டான கம்பெனி தான் வந்திருக்கே சி அப்படின்னு மிஸ்டர் ஃப்ரீஸ் அங்க இருந்து ஒரு பட்டனை அமுக்க அங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த எல்லாருமே முழிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அகைன் அப்படியே பேரலா இந்த சைடு நம்ம வேலன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா நீ சாகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு ப்ரூஸ் என்ன நான் சொல்றது உனக்கு கேக்குதா ப்ரூஸ் நீ சாகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் பேட்மேனா. ஸோ அகைன் நீ அப்போ அந்த ஜூக்கு தான் வந்திருக்க, ஆனா இந்த வாட்டி அந்த டோர்ஸ்க்குலாம் வெளியே நிக்கிற இல்ல அப்படி நம்ம வேலன் சொல்ல, இந்த சைடு நம்ம பேட்மேன் ஒரு கதவுக்கு வெளியில நிற்பாரு. அப்போ அகைன் பேக்ரவுண்ட்ல பேட்மேன் உள்ள இருந்து ஃப்ரைஸ் அவங்க எல்லாருமே கூப்பிட்டான் நான் உங்களை காப்பாற்ற வந்திருக்கேன்னு. பட் என்ன நடக்கணுங்கிறது எனக்கு தெரியறதுக்குள்ளேயே அவங்க என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பேட்மேனை அந்த ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட எல்லாருமே அட்டாக் பண்ணலான்னு வர நம்ம பேட்மேன் திருப்பி அடிச்சிருப்பாரு. ஆனா அவங்க பாடி பயங்கர வீக்கா இருக்கும் போல, அதனால நம்ம பேட்மேன் அடிச்ச அடியில தவடியே பிஞ்சிட்டு போயிடுங்க. அண்ட் அகைன் பேரலா இந்த சைடு வேலன் பிகாஸ் உன்னோட அப்பா என்னைக்குமே சாகணும்னு நினைக்கல அண்ட் அவரோட டெத் ஒன்னும் அவரை ஹீரோவா மாத்தல. நான் பேசுறது உனக்கு கேக்குதா, அவரோட வாழ்க்கை தான் ஒரு ஹீரோவா மாத்துச்சு அப்படின்னு வேலன் சொல்லிக்கிட்டே ஒரு வத்தி குச்சியை பத்த வச்சிருப்பான். அண்ட் அகைன் சரி நம்ம பேட்மேன் அவங்க என் கையிலேயே அடி வாங்கி விழுந்துடுறாங்க, பட் மறுபடியும் அவங்க மீண்டும் வந்துட்டே தான் இருக்காங்களே அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்ல, அந்த ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட எல்லாருமே நம்ம பேட்மேனை கம்ப்ளீட்டா சரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அப்பதான் இந்த சரி நம்ம வேலன் தூக்கி போட்ட வத்தி குச்சி கரெக்டா அந்த மேட்ச் பாக்ஸ்ல போய் ஹிட் ஆகுது. ஸோ இப்போதான் நமக்கு தெரிய வருது நம்ம மேட்சஸோட ஃபேஸ் அந்த வால்ல கிரிஃபிட்டி ஆட்டா வரைஞ்சி அவனுக்கு பிடிச்ச அந்த மேட்ச் பாக்ஸ் கேமை விளையாடி மேட்சஸோட டெத்துக்கு ஒரு மரியாதை செலுத்துற விதமாக தான் அவங்க வந்திருக்காங்கன்னு. செம்ம ஹார்ட் டச்சிங்கான மூமெண்ட்ல. அண்ட் அப்போ நம்ம வேலன் அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமானது மேன், ஸோ அது உன்னை நெசிக்கிடாத மாதிரி பார்த்துக்கோ, பட் நம்ம இங்கே இதான் பண்றோம் இந்த கிரைம் வழியில, அதுக்கு ஹாசி ஃபன் பண்ற மாதிரி அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அகைன் வேலன் அண்ட் பேட்மேனே இதுல ஒருத்தரா இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு புரியுதா? சோ உங்ககிட்ட மறுபடியும் ஒரு வாட்டி கேக்குறேன், நீ சாகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு வேலன் கேட்க, அதுக்கு இந்த சைடு நம்ம பேட்மேன் இல்ல நான் சொல்றது உனக்கு கேக்குதா நீ சாகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு வேலன் அகைன் கேட்க, அதுக்கு பேட்மேன் இல்ல
அங்க இருந்த செவுத்த வச்சுட்டு நம்ம பேட்மேன் ஜம்ப் பண்ணிடுறாருங்க. அண்ட் பேக்ரவுண்ட்ல நம்ம வேலன் தென் லிவ் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ பேட்மேன் ஒரு வழியா அந்த வீகோர் ஆஃபீஸ்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆயிடுறாருங்க. அண்ட் அவரோட கேப்பை யூஸ் பண்ணி அந்த பில்டிங்ல தொங்கிக்கிட்டே நம்ம வேலனுக்கு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பியிருப்பாரு. வேலன், ஏதோ ஒரு விஷயம் இந்த ஸ்னோல இருக்கு. அண்ட் அது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் தான். ஸோ இந்த விஷயத்தை நீ மற்றவங்களுக்கும் கால் பண்ணி சொல்லு. அண்ட் நான் எப்படியாச்சும் அதுக்குள்ளே வந்துடுறேன். பட் வேலன், நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க. அண்ட் அதுக்காக உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நம்ம பேட்மேன் வாய்ஸ் மெயில் அனுப்பியிருப்பாருங்க. ஆனா அப்போ இந்த சைடு நம்ம வேலன் அவனோட அந்த கிராக்ஸ் ஜிம்முக்கு நடந்து போயிட்டு இருப்பான். அண்ட் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போகும்போது அவனுக்கு பின்னாடி அவர் 2 பேர் வந்து வேலன் ஜோன்ஸ் அப்படின்னு கூப்பிட, அப்போ வேலன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போதே யாரோ அவனை பின்னாடி இருந்து மயக்கமாக்கிடுறாங்க. தென் அந்த 3 பேர்ல இந்த ஒருத்தன் நம்ம வேலனோட கையில ஒரு இன்ஜெக்ஷனை குத்தி செக் பண்ணி பார்த்து, இவன் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பெசிமன் அண்ட் இவனை ஆர்கம்க்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த இஷ்யூவை டு பி கண்டினியூ போட்டு முடிச்சிருப்பாங்க. பட் வெயிட், டு பி கண்டினியூட்னு இல்ல, நெக்ஸ்ட் பெயின்னு சொல்லிட்டு தான் முடிச்சிருப்பாங்களே. எஸ், அடுத்த இஷ்யூல நம்ம பெயினை தாங்க பார்க்க போறோமே. அண்ட் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பெயின் வந்ததுக்கு அப்புறம் சம்பவம் எந்த அளவுக்கு தூக்கலா இருக்க போகுதுன்ட்டு. ஸோ நம்ம பொறுத்து இருந்து இஷ்யூ நம்பர் 9 அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ்ல பார்ப்போம். அந்நேர்களே தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வால்யூம் நம்பர் 2 வரதா இருக்கிறதுனால தான் இந்த இஷ்யூ டியூஸ்டே போடாம ஃப்ரைடே போட வேண்டியது ஆயிடுச்சு. ஏன்னா இன் கேஸ் இந்த இஷ்யூ நான் டியூஸ்டேவே போட்டிருந்தேன்னா நான் ஃப்ரைடே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸையும் கவர் பண்ணி இஷ்யூ நம்பர் 9 கவர் பண்ற மாதிரியான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பேன். உண்மையா சொல்றேன், அந்த அளவுக்கு ஹெவியா ஒர்க் பண்றவங்களா நான் கிடையாது. அதனால தான் இந்த இஷ்யூ நான் ஃப்ரைடேவே போட்டேன். அண்ட் ப்ரோ, முக்கியமா இதை உங்களுக்காக தான் நான் சொல்றேனே. நிறைய வாட்டி உங்ககிட்ட சாரி கேட்டுறேன். பட் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க ப்ரோ, உங்களை டியூஸ்டே வெயிட் பண்ண வச்சதுக்கு. சரி, இதோட நம்ம அடுத்த இஷ்யூவை ஃப்ரைடே காமிக்ஸ்ல பார்ப்போம். அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.